இந்தியா ஒரு போட்டியில் தோல்வி. இந்த உலக கிண்ணத்தில் நடைபெற்ற விடயங்கள் என்று பார்த்தால் முதலிடத்தில் இருக்கின்றது பலமாக தென்னாப்பிரிக்கா அணி. இம்முறை உலக கிண்ணத்தில் ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா 2 அணிகளும் வெளியேறியது முதல் சுற்றோடு அதிர்ச்சி என்று சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு மீண்டும் ஒரு முறை இந்தியா தென்னாப்பிரிக்கா இறுதிப் போட்டி வாய்ப்பு. கடந்த முறை இந்தியாவில் வைத்து இந்தியா பெறாம போகுமே. அப்படி ஒரு நிலைமை கிளிக் ஆச்சுன்னு சொன்னா இந்தியா அடித்து கிண்ணத்தை தூக்கி விட்டு தான் நிறுத்தும். கடந்த முறையும் அரையிறுதி போட்டியில் இந்தியா இங்கிலாந்து, இந்த முறையும் அரையிறுதி போட்டியில் இந்தியா இங்கிலாந்து. நேற்று முண்டைக்கும் போட்டி இல்லாதது ஏதோ மாதிரி இருக்கு. ஒரு பரபரப்பு குறைஞ்சிருக்குது. பரபரப்பு இல்ல, எதையோட காணல மாதிரி எனக்கு இருக்கு ஒவ்வொரு நாள். இன்னொரு பக்கம் போர் பரபரப்பு, அது ஒரு பெரிய அந்த எல்லோருமே அந்த பரபரப்பு அந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கதாலேயும் மச்சுக்கு ஒரு கேப் கிடைச்சதால லீவு கிடைச்சதாலேயும் இந்த வேர்ல்ட் கப் விஷயம் கொஞ்சம் அடங்கி போயிருக்குது. கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு ரெஸ்டாரண்ட விட்டுட்டு திருப்பி தொடங்க அந்த மாதிரி இருக்கு. இப்ப இன்றைக்கும் போட்டிகள் இல்ல, செமிஃபைனல் அரையிறுதி போட்டிகள் நாளையில இருந்து ஆரம்பிக்குது. நாளைக்கும் நாளை மறுதினமும் இருக்கு. சரி, இந்த அரையிறுதிக்கு வந்திருக்கிற தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, இந்தியா, இந்த போட்டிகள் இந்த அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் 4 அணிகளையும் சேர்ந்து 3 அணிகள் ஒற்றுமை இருக்கின்றது. 3 அணிகளும் தோல்விகளை சந்தித்திருக்கின்ற அணிகள். இந்தியா ஒரு போட்டியில் தோல்வி, நியூசிலாண்டும் முதல் செட்டில் ஒரு தோல்வி என்கின்ற அடிப்படையில் தான் வந்திருக்கின்றனர். தென்னாப்பிரிக்கா மட்டும்தான் தோல்வி இல்லாத அணி. நியூசிலாந்துக்கு 2வது சுற்றில் ஒரு போட்டி மலையாளை கைவிடப்பட்டது. அதன் காரணமாக ஒரு புள்ளி குறைவடைந்து போனது. எனவே நியூசிலாந்து இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்பொழுது களமிறங்கி இருக்கின்றார்கள். 2வது சுற்றிலும் சூப்பர் 8 அவர்கள் ஒரு தோல்வியினை சந்தித்துக் கொண்டிருந்தார். இங்கிலாந்தோடையும் தோல்வியினை சந்தித்து நெட் ரன் ரேட்ல தான் வந்திருக்காங்க. இதுல போட்டிகள் இந்த உலக கிண்ணத்தில் நடைபெற்ற விடயங்கள் என்று பார்த்தால் முதலிடத்தில் இருக்கின்றது பலமாக தென்னாப்பிரிக்கா அணி. 2வது இடத்தில் இங்கிலாந்து, இந்தியா 2 அணிகளும் ஒவ்வொரு தோல்வி, மற்றபடி தோல்விகள் இல்லை. அதற்கு பிறகு நியூசிலாந்து இருக்கின்றது. எனவே இப்படித்தான் இந்த 4 அணிகளுடைய நிலைமையும் காணப்படுகின்றது. இவற்றை வைத்து சொல்வது அல்லது முடிவெடுப்பது என்பதும் இலகுவல்ல. சரி, தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அப்படி எடுத்து பார்த்தா நம்ம பலமா இருக்கிற அணியை பார்த்தா தென்னாப்பிரிக்கா தான். ஏன்னா இன்னும் அந்த தோல்விகள் ஒன்றும் இல்லாம இருக்கு. நியூசிலாந்து அணி அந்த நெட் ரன் ரேட்ல தான் வந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நியூசிலாந்துல தடுமாற்றம் இருந்திருக்கு, வருவார்களா இல்லையா. இங்கிலாந்து அணியோட வெற்றி பெறக்கூடிய நிலைமை ஒன்றுக்கு வந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டார்கள், கட்டுப்படுத்த முடியாமல் போனது. இப்படியான ஒரு தோல்வி. தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்தவரையில் முதல் போட்டி மாத்திரம் அவர்களுக்கு சிக்கல். ஆப்கானிஸ்தானோடு போராடினார்கள். ஆனால் ஆப்கானிஸ்தான் அணி சின்ன அணி என்கின்ற ஒரு முடிவை வைத்துக்கொண்டு தென்னாப்பிரிக்கா பலமில்லை என்பதை நாங்கள் பேச முடியாது. ஆப்கானிஸ்தான் பலமான அணி. இம்முறை உலக கிண்ணத்தில் ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா 2 அணிகளும் வெளியேறியது முதல் சுற்றோடு அதிர்ச்சி என்று சொல்லலாம். நல்ல ஆப்கானிஸ்தான் அணி இப்ப கடந்த முறை உலக கிண்ணத்தில் செமிஃபைனல்ஸ் வந்தது, 4வது இடத்தை பெற்றுக் கொண்ட அணி. எனவே அவர்கள் முதல் சுற்றோடு வெளியேறுகின்றார்கள் என்பது அதிருப்தி அல்லது ஆச்சரியம், அதை வைத்துக் கொள்ளலாம். அப்படி பார்க்கின்ற வேளையில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து என்று ஒப்பிட்டால் தென்னாப்பிரிக்கா பலமாகத்தான் இருக்கின்றது. இப்படி தென்னாப்பிரிக்கா நாளைக்கு வெளியிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு மீண்டும் ஒரு முறை இந்தியா தென்னாப்பிரிக்கா இறுதிப் போட்டி வாய்ப்பு. கடந்த முறை அதே மாதிரி கடந்த முறையும் அதே மாதிரியான சம்பவம். அதே மாதிரி சந்திரு வியாழக்கிழமை நடக்க போகின்ற அரையிறுதிப் போட்டி. நாங்கள் நாளைய தினத்துக்குரிய போட்டியும் நாளை மறுதினம் அதற்கான விசேடமாக ஒவ்வொரு அணிகளையும் பற்றி ஆராயலாம். பொதுவாக பார்க்கின்ற வேளையில் இந்தியா இங்கிலாந்து இந்த பலமென்று நாங்கள் ஒப்பிட்டால் இந்தியாவில் வைத்து இந்தியா பலம போகுமே. அது T20 இருக்கட்டும், டெஸ்டாக இருக்கட்டும், ஒரு நாள் போட்டிகளாக இருக்கட்டும், இந்தியாவில் வைத்து இந்தியாவை வெற்றி பெறுவது என்பது நினைத்து பார்க்க முடியும். இறுதியாக நடந்த போட்டிகளில் கூட இங்கிலாந்து இந்தியாவுக்கான போட்டிகளில் இந்தியா தான் அதிகமான வெற்றிகளையும் பெற்றிருக்காங்க. எனவே இங்கிலாந்து மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை வழங்க போகின்றது அல்லது இந்தியா இறுதிப் போட்டிக்கு வராது என்று சொல்ற அளவுக்கு இல்லை. எந்த விதத்திலையுமே நாங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துவிடவே முடியாது. இங்கிலாந்துக்கு இருக்கின்ற பிரச்சனை அல்லது இங்கிலாந்தின் பலம் ஹாரி ப்ரூக் ஒன் மேன் ஷோ தனியாக அடித்து போட்டிகளை முடித்துவிட்டு போயிடுவார். இந்தியாவின் பந்து வீச்சாளர்களுக்கும் அச்சுறுத்தலை வழங்கக்கூடியவராக அவர் தான் இருக்க போகிறார். இலங்கை ரசிகர்கள் என்ன சொல்லிவிடுறாரு, அவதாடா வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரே அப்படின்ற மாதிரி. எந்த இடத்துக்கும் வர வேண்டியால் முன்னுக்கு வந்து ஆடா பாவிகளா இந்த மாதிரி இல்லாட்டி அன்றைய போட்டி இங்கிலாந்து அணிக்கு எந்த வகையிலும் சாதகம் இல்லாது. இங்கிலாந்து அணிக்கு போட்டி அவர்தான் பிரதானமா அந்த போட்டியை வென்று கொடுத்தது. இப்ப இந்தியாவின் பலம் மிகப்பெரிய அளவில் இருப்பது துடுப்பாட்டம். தொடர்ந்தும் அந்த ஆரம்பம் இன்னும் சரியாக அமையவில்லை. சஞ்சு சாம்சன் கடந்த போட்டியில் அடித்தார், அந்த இடம் தான் பிரச்சனையா இருந்தது. அந்த பக்கம் சீராகிவிட்டது. இன்னும் அபிஷேக் சர்மாவின் பக்கம் முழுமையாக சீராக. எனக்கு தெரிந்து இந்த அரையிறுதி போட்டியில் ஒரு ஆரம்ப இணைப்பாட்டத்தை அதிரடியாக நாங்கள் இருவரிடம் இருந்தும் பார்க்கக்கூடிய அப்படி ஒரு நிலைமை கிளிக் ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்தியா அடித்து கிண்ணத்தை தூக்கி விட்டு தான் நிறுத்தும். நியூசிலாந்து அணியின் சுழல் பந்து வீச்சு
மிக பலமாக இருக்கின்றது. அவர்கள் சிறப்பாக அடித்தாடி வெற்றிகளை பெற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அதன் அடிப்படையில் அவர்கள் வந்துவிடலாம். சுழல்பந்து வீச்சாளர்களை வெற்றி சுழற்றி எடுத்து விடுவார்கள். எனவே தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சு என்று ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் அங்கே தென்னாப்பிரிக்காவின் பந்து வீச்சிலும் பார்க்க நியூசிலாந்து பந்து வீச்சு நல்ல முறையில் இருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவின் ஒரு பலமாக இருப்பது துடுப்பாட்டம். அடித்து நொறுக்கிவிட்டு போய்விடுகின்றார்கள். நியூசிலாந்து ஒரு வேளையில் அடித்து வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுமா, ஓட்டங்களை பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் தென்னாப்பிரிக்கா அணி தடுமாறும். தென்னாப்பிரிக்கா எப்பொழுதுமே செமிஃபைனலுக்கு வந்துட்டா சந்துரு. முன்னைய காலம் இப்போ 3-4 வருடங்களுக்கு முதல்ல சரி கதை முடிஞ்சது, நியூசிலாந்து ஃபைனலுக்கு வருதுன்னு என்ற அரையிறுதி போட்டிகளில் தோல்விகளை சந்திப்பதற்கு தென்னாப்பிரிக்காவை அடித்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்பொழுது அந்த நிலைமைகள் கொஞ்சம் மாறி இருக்கின்றது. ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். எனவே இவற்றை பார்க்கின்ற வேளையில் அந்த வாய்ப்புகள் இப்பொழுது கொஞ்சம் மாறி இருக்கின்றன. தென்னாப்பிரிக்கா இறுதிப் போட்டி வரும். கடந்த முறை இறுதிப் போட்டிக்கு வந்தவர்கள். சரி, ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. இந்தியா தென்னாப்பிரிக்கா அல்லது நியூசிலாந்து இங்கிலாந்து இன்னொரு ஒற்றுமை இருக்கின்றது சொல்ல. கடந்த முறையும் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து, இந்த முறையும் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து. இந்தியா இன்னும் மற்ற நாடுகள் இன்னும் அந்த அந்த இடத்தை பிடிக்கல. ஆக நியூசிலாந்து ஆப்கானிஸ்தானின் இடத்துக்கு வந்திருக்கின்றது. தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் கடந்த முறை அரையிறுதி, இம்முறை தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து. ஒரே ஒரு வித்தியாசம், ஒரே ஒரு சேஞ்ச் 2024க்கும் 2026க்கும் ஒரே ஒரு சேஞ்ச். கடந்த முறை ஒரு மீட்சியாக அல்லது சூப்பர் 8 நடந்தது சொல்கின்றேன். சூப்பர் 8 முதல் குழுவில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் தெரிவாகி இருக்கின்றன. மறுபக்கத்தில் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து அணிகள் தெரிவாகி இருக்கின்றன. பங்களாதேஷ் விளையாடாத காரணத்தினாலும் பார்க்கின்ற வேளையில் கிட்டத்தட்ட ஒன்றுதான், பெரிய ஒரு சேஞ்ச் இல்லை. ஒரே ஒரு அணி மட்டும் இலங்கை சூப்பர் 8க்கு வந்திருந்தாங்க, பங்களாதேஷுக்கு பதிலாக அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா வெளியே போயிருந்தது, அதுக்கு பதிலாக மற்ற அணிகள் உள்ளே வந்தன. இவ்வளவுதான் வித்தியாசம். நியூசிலாந்து அணி உண்மையிலே முறை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம். போன முறை அவர்கள் முதல் சுற்றோடு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இம்முறை குழு சியில் போன முறை 3வது இடத்தினை பெற்றுக் கொண்டார்கள். எனவே மேற்கிந்திய ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகளோடு சேர்ந்து வெளியேற்றப்பட்டு உள்ளே வர அவர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். இம்முறை வந்திருக்கின்றார்கள். இவைதான் வித்தியாசம். இந்த விஷயங்கள் தான் இப்போது வரைக்கும் இருக்கு. நிறைய வாய்ப்புகள் இந்தியா தென்னாப்பிரிக்கா இறுதிப் போட்டிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற எதிர்பார்ப்பா இருக்கு. நீங்க எந்த அணி வரும் இறுதிப் போட்டிக்கு, அதே போன முறை அதே இந்த மாதிரி தான் நடக்குமான்றதையும் நீங்க கருத்துக்களில் சொல்லுங்க. இன்றையும் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க MST கிரிக்கெட் அகாடமி. வவுனியாவில் நல்ல கிரிக்கெட் பயிற்சிகளை அடிப்படையில் இருந்து வழங்குகின்றார்கள். குறிப்பாக சிறிய வயது பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ் நல்ல அடிப்படை பயிற்சிகளை பெறுவது முக்கியம். அது MST கிரிக்கெட் அகாடமியிடம் கிடைக்கின்றது. ஞான வைரவர் கோவில் வீதி 2ஆம் குறுக்கு தெருவில் MST கிரிக்கெட் அகாடமி அமைந்திருக்கின்றது. அதேபோல சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது இருக்காங்க நுகேகொடையில. இப்ப பிரம்மாண்டமான பெரிய காட்சியறையோட ரவி ஜுவல்லர்ஸ் செட்டியாத்தரை. நகையில் விலைகள் ஏறுகின்றன, இறங்குகின்றன. இப்பொழுது நகை என்பது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி இருக்கு, பெரிய அளவா இருக்கு. ரவி ஜுவல்லர்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா சரியான நகைகளை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ள முடியும். அதே போன்று வாங்கி வைத்திருக்கின்ற நகைகளை பணத்தவைக்கு விற்க வேண்டும் என்றாலும் அங்க நம்பிக்கையா பிரைஸ் கிடைக்கும். அதே மாதிரி இப்ப எல்லாம் பெட்ரோல் கியூ கதை அடிக்கிற நேரத்துல மோட்டார் பைக், எலக்ட்ரிக் மோட்டார் பைக் இதுதான் மிக முக்கியம். ஹாக்கின் மோட்டார் பைக் செலவே இல்லைன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுதான். ஒரே ஒரு செலவுல நீங்க 1 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தை பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. மேலதிக தகவல்களை இந்த இலக்கங்களோடு அழைத்து தெரிந்து கொள்ளுங்க.